டிஸ்சார்ஜ் ஆகி நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னை வீட்டில் விட்டுட்டு அம்மா வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க, குரோம்பேட்டை அவங்க அம்மா வீட்டுக்கு. அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து தனியாக தான் இருந்தேன். அந்த 2 நாள் வந்து தனியாக இருந்தேன். ஏன்னா என்னால் சமாளிக்க முடியல. ஒரு பக்கம் பெயின் இருக்குது, ஒரு பக்கம் என் குழந்தை வேறு அழுதுட்டுருக்குறான். என் வீட்டுக்காரரும் சமைக்கணும். ஏன்னா அந்தளவுக்கு அவருக்கு சமைக்க தெரியாது, கொஞ்சமாக தான் சமைப்பார். அதை வச்சு ஏதோ மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாகிட்ட சொன்னேன், என்னால் முடியலம்மா, நீங்கள் ஒரு 10 நாளைக்கு வந்து இருந்துட்டு பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அம்மாவும் வந்தாங்க. வந்தோடனே அம்மா வந்து ஒரு 10 நாள் இருந்து பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் டெலிவரி ஆகி ஒரு 9 டேஸ்லேயே வந்து எனக்கு தண்ணி ஊற்றிட்டாங்க. இந்த குழந்தைக்கும் எனக்கும் தண்ணி ஊற்றுவாங்க இல்லையா, குழந்தை பிறந்தவங்களுக்கு, அது தண்ணி ஊற்றுனாங்க. அதுக்கப்புறமா வந்து என்ன லட்டுமா, எங்கே போனோம்? தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கூட ஒரு 10 நாள் இருந்து பார்த்துக்கிட்டாங்க. இது மாதிரி காலையில் வந்து ஒரு 8 மணிக்கெல்லாம் வந்து ஒரு சொம்பு ஃபுல்லாக பால் கொடுத்துருவாங்க. அது குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 9:30க்கெல்லாம் ப்ரெஷ் பண்ணிடுவேன். ப்ரெஷ் பண்ணிவிட்டு டிஃபன் ஏதாவது கொடுத்துருவாங்க, சாப்பிட்ருவேன். அதுக்கப்புறமா மதியம் லஞ்சு செய்வாங்க. சாப்பிட்டவொன்னே கொஞ்சம் நேரம் அப்படியே படுத்துட்டு ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறது இருக்கும். ஏன்னா நான் தூங்க மாட்டேன், பகலில் எப்பயுமே எனக்கு தூங்குற பழக்கமே கிடையாது. அதனால் நான் தூங்க மாட்டேன். சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டு அப்படியே உட்காந்து ஃபோன் பார்க்குறது, இந்த மாதிரி நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மதியம் லஞ்ச் வந்து நான்வெஜ் எதாவது செய்வாங்க, சிக்கனு, மட்டன், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்வாங்க, முட்டை, அந்த மாதிரி எதாவது செய்வாங்க. சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடாது. ஏன்னா அப்படி படுத்தாலுமே வந்து கோல்ட் ஆகிடும், ஜன்னி வச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி எனக்கு தெரியல, எங்கள் அம்மா சொன்னாங்க, அது பெரியவங்களுக்கு தான் தெரியும். அதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா, சாப்பிட்டுட்டு ஒரு 1 ஹவர் அந்த மாதிரி சும்மா உட்காந்துட்ருப்பேன். அதுக்கப்புறமா தான் தூக்கம் வந்துடும். ஒரு 2 மணி நேரம் தூங்குவேன். அதுக்கப்புறம் ஈவினிங் அதே மாதிரி ஒரு சொம்பு ஃபுல்லாக பால் கொடுத்துருவாங்க. 4 இல்லை 5 மணிக்கெல்லாம் பால் கொடுத்துருவாங்க. பால் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 1 ஹவர் கழிச்சு ஃப்ரூட் ஏதாவது கட் பண்ணி தருவாங்க. ஒன்று ஆப்பிள் இல்லைன்னா மாதுளப்பழம், அந்த மாதிரி ஏதாவது கட் பண்ணி கொடுத்து சாப்பிட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதை சாப்பிடுவேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அது கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்ருப்பேன். ஏன்னா அப்புறம் வந்து நைட்டு டின்னர் வந்து 8 o'clockே சாப்பிட்றணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ரொம்ப லேட் நைட் சாப்பிட்டு தண்ணி குடித்தோம் அப்படின்னா சளி பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு 8 o'clockே சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு எப்பயுமே வந்து நைட்டில் வந்து சாப்பாடு சாப்பிட்டா தான் செட் ஆகும். ஏன்னா டிஃபன் சாப்பிட்டா எனக்கு திருப்பி அடிக்கடி பசி எடுத்துகிட்டே இருக்கும். நைட்டில் என்னால் தூங்க முடியாது. அதனால் நான் வந்து நைட்லேயும் வந்து சாப்பாடு தான் சாப்பிடுவேன். மதியம் செஞ்ச குழம்பு ஏதாவது இருந்துச்சுன்னா அதையே ரைஸுக்கு வச்சு நான் சாப்பிட்ருவேன். சாப்பிட்டு டேப்லெட் போட்டு படுத்துருவேன். இப்படி தான் ஒரு 10 days போயிட்டு இருந்துச்சு. 10 days அம்மா நல்லா கூட இருந்து பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்பிட்ட உடனே அதுக்கப்புறம் தனியாக நானே தான் பார்த்துக்கிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் ஓரளவுக்கு என்னால் நடக்க முடிஞ்சிச்சு. எனக்கு உடம்பு ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. வாய்ஸ் ஒரு மாதிரியாக இருக்குன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா எனக்கு கோல்டு பிடிச்சிருக்கு, அதனால் கொஞ்சம் அந்த மாதிரி இருக்குது. அதனால தான் வாய்ஸ் அப்படி இருக்குது. அதுக்கப்புறமா அம்மா கிளம்பிட்டாங்க. அம்மா கிளம்பினதுமே வந்து நானே தான் அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பித்தேன். பாத்திரம் மட்டும் நான் தண்ணியில் மட்டும் கை வைக்க மாட்டேன். துணி துவைக்கிறது வந்து வாஷிங் மிஷின் இருக்குது, அதனால் நான் துணி வாஷிங் மிஷினில் போட்டுருவேன். காய வைக்கிறது என்னோடய ஹஸ்பண்ட் போய்ட்டு காய வச்சுட்டு வந்துடுவார். பாத்திரமாக அவர் கழுவி கொடுத்துருவார். மற்றபடி சமைக்கிறது மட்டும் நான் பார்த்துப்பேன். அந்த மாதிரி சமைக்கும் போது மட்டும் என் ஹஸ்பண்ட் குழந்தைய பார்த்துப்பார். பகலில் என் பையன் அந்தளவுக்கெல்லாம் எனக்கு தொல்லை கொடுக்க மாட்டேன். நைட்டில் மட்டும் நான் நைட்டில் தூங்கவே மாட்டேன். அழுதுகிட்டே இருப்பான், தூங்கி வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் நைட்டில் மட்டும் என்னால் இது பண்ண முடியாது. ஆனால் அவர் தூங்கிடுவார், நைட்டில் பார்க்க மாட்டார். ஏன்னா ஆஃபீஸ்க்கு போனோம் இல்லையா, அவர் இதே பார்த்துட்டு இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. ஏன்னா அவர் வேலைக்கு போனால் தான் நாங்கள் சாப்பிட முடியும். ஏன்னா நான் ஒர்க்குக்கு போகல இல்லையா, நான் வீட்டில் தான் இருக்கேன். அதனால் அதுக்கப்புறம் நானே தான் பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுறது மட்டும் எனக்கு எப்படின்னு தெரியாது. ஏன்னா அந்த 1 month வந்து நான் ஆள் வச்சு தான், காசு கொடுத்து ஆள் வச்சு தான் நான் வந்து தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன் குழந்தைக்கு. அப்போது ஒரு 1 month வந்து அந்த மாதிரி வெளியே வந்து ஊற்றிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த வீட்டில் இருந்து நான் வீடு காலி பண்ணிட்டேன். அந்த வீடு காலி பண்ணிவிட்டு இன்னொரு வீட்டுக்கு போயிட்டேன். ஏன்னா அந்த வீடு வந்து ஃபுல்லாகவே சுற்றி வந்து மரங்க தான் இருக்கும். ஃபுல்லாக நிறைய கொசுங்க வேறு வரும். அதுவும் இல்லாமல் அங்கே வந்து நிறைய தவளை, பூச்சிங்க, பாம்பு அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குமாங்க. அக்கம் பக்கத்துலலாம் அந்த மாதிரி சொன்னாங்க. மழை காலத்தில் அந்த மாதிரி வரும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மரவட்டைங்க அது மாதிரி நிறைய இருந்துச்சு. ஏன்னா இவனும் அதுக்கேற்ற மாதிரி October 1 தான் என் பையன் பிறந்தான். அப்போ வந்து ஃபுல்லாக மழை சீசன் வந்துச்சு இல்லையா. அந்த டைமில் நம்ம குழந்தைய வச்சுட்டு இந்த மாதிரி பூச்சிங்க ஏதாவது வீட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா நமக்கு ரொம்ப கஷ்டம். அதனாலன்னு சொல்லிட்டு வீடு காலி பண்ணிட்டோம். அங்கே இவன் பிறந்து 1 monthலேயே நாங்கள் வீடு காலி பண்ணிட்டோம். காலி பண்ணிவிட்டு வேறு ஏரியாவுக்கு வந்துட்டோம். அங்கே வந்து அங்கே ஹவுஸ் ஓனர் வந்து நல்லா குழந்தைய பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க குழந்தைக்கு
தண்ணி ஊற்றுறதுலேருந்து எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் சொன்னாங்க, இந்த மாதிரி தண்ணி ஊற்றுறது எப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. பிறந்த குழந்தைக்கு எப்படி தண்ணி ஊற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா குழந்தைய வந்து நம்ம அங்கே இருக்கும்போது ஒரு பாட்டி வந்து தண்ணி ஊற்றிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு வேற ஒருத்தவங்களை கூப்பிட்டு நம்ம தண்ணி ஊற்றணும்னா குழந்தைக்கு வந்து மாற்றி மாற்றி கை மாற்றி தண்ணி ஊற்றும் போது சளி பிடிக்குமா, அதனால் வந்து அப்படி ஊற்றக்கூடாது, அதனால் நீயே பழகிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நானே தான் ஊற்ற ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வீட்டில் எல்லா வேலையும் நார்மலாக நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பாத்திரம் கழுவுறது எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு கூட இருந்து பார்த்துக்க ஆள் யாருமே கிடையாது. நானே தான் என்னோடய பையனை பார்த்துக்கிட்டேன். ஆனால் இது வரைக்குமே அவனுக்கு வந்து நான் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகல. ரொம்ப ரேர் தான் சளி பிடிக்கிறது. அந்த மாதிரி ஒரு 2-3 வாட்டி சளி பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். மற்றபடி நான் எதுக்குமே அவனை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகல. நானே தான் அவனை பார்த்துக்கிட்டேன். அவனுக்கு ஃபுட்டுலேருந்து எல்லாமே நானே தான் ரெடி பண்ணி, அது யூடியூப்பில் தான் பார்ப்பேன் நான் ஃபுட்டு, குழந்தைக்கு என்னென்ன கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் அக்கம் பக்கத்தில் வந்து சொல்லுவாங்க, இது கொடு குழந்தைக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. அதை வச்சு தான் வந்து குழந்தைக்கு நானே தான் கொடுத்து நானே தான் பார்த்துக்கிட்டேன். எதுவுமே நான் வந்து யார் சப்போர்ட்டும் இல்லாமல் தான் நான் வந்து என் குழந்தைய நான் பார்த்துக்கிட்டேன். தனியாலாம் இருந்துட்டு C-செக்ஷன் பண்ணிவிட்டு. என்னோடய குழந்த ஃபோட்டோ வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக எடிட் பண்ணி நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். என் பையன் சின்ன வயசுலேருந்து மொத்தமாக இப்போ வரைக்கும் அந்த ஃபோட்டோஸை வந்து நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன், சரிங்களா? வீடியோ எடுத்து நான் போடுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேர் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தானே நான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ மறக்காமல் வீடியோ வந்து என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்த வீடியோ எந்த மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த மாதிரி போடுறேன். ஓகேங்களா? ஓகே, பாய்.